அப்படியா எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து அறிவுரையாக சொல்லி வச்சு செஞ்சிருக்காங்க. அது ஒரு தத்துவம் ஐயா, நம்மளுடைய தத்துவம் தான். அங்கே மனுஷ மனுஷன் உருவாக்குது. அதான் நம்மளுடைய தத்துவம் தான் அது. நாம் அந்த நிலைக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது அங்கே கோயிலில் சொல்லி வச்சிருக்கு. ஆனால் அது நமக்கு தெரியல. நம்ம அதை என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணலை. அது மறைமுகமாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மறைமுகமாக இல்லை, ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் விஷயம் சொல்கிறீங்க, இதை எடுத்து சொல்லி கொடுக்குறதுக்கு எத்தனை பெருமக்கள் இருக்காங்க. அது சரி. அதான் நேற்று நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் நம்பர் எல்லாருமே யூடியூப்பில் பார்க்குறோம். வந்துடும். நான் யார் என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஃபோனில் அத்தனை வாட்ஸ்அப் ரிப்ளை அனுப்புறீங்க. எவ்வளோ பணம் வாங்கினாலும் செஞ்சாலும் அவங்கள ஒரு மார்க்கு கீழே தான் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. நைட்டு அந்த டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே ஒரு மனசு தர்ம சங்கடம். அந்த டயத்துலையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் உள்ள படுத்து இடம் முடிச்சுட்டு காலையில் அதுதானே பதினஞ்சு வருஷமாக அடிச்சிடும். அது எப்படி இந்த சூழலில் எப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு தெரியாத அறிமுகம் இல்லாத ஒருத்தர் ஒரு இடத்த வந்துட்டு நம்பிக்கையோடு எப்படி பண்ணுவோம் ரொம்ப யோசனை முடியும். இது என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. நீங்கள் நானும் வேற இல்லை ஐயா, நம்ம எல்லாம் ஒன்று தான். அது உணராத வரைக்கும் வேற தான் பார்க்கணும். நம்ம எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மா தான். அதில் எந்த வித்தியாசம் இல்லை. நம்ம உருவம் தான் வேற வேறையாக இருக்கே தவிர ஆத்மா ஒன்று தான். ஆத்மாவுக்கு ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. அதனால எல்லா உயிரிலையும் இருக்கிற உயிர் தான் எல்லா உயிரிலையும் இருக்கு. ஒரு எறும்புல ஒரு ஜீவன் இருக்குன்னா அந்த எறும்போட ஜீவன்ல எவ்வளவு ஆட்கள் இருக்கோ அதே ஆட்கள் இறங்குல வித்தியாசம். யானை அவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது, அதுக்கு ஆத்மா ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஒரே இதுதான் சமமாக இருக்கு, எந்த வித வேறுபாடும் இல்லாமல். நம்ம அதை உள்ள உணர்வோட புரிஞ்சுக்கணும். புரியாத வாங்கி வாங்கி